ஹலோ, அனைவருக்கும் வணக்கம். 8ஆம் வகுப்பு இயல் 9 கவிதைப்பேழை பகுதியில் இளைய தோழனுக்கு என்ற ஒரு கவிதையை நாம் இன்று பார்ப்போம். மனித உடல்ல 2 கைகள் இருக்கு. உள்ளத்துல இருக்க வேண்டிய கை 1 இருக்கு. அதுதான் நம்பிக்கை. இது மக்கள் அனைவருக்குள்ள இருந்தாலும் அதன் ஆற்றலை உணர்ந்து வாழ்வுக்கு உறுதுணையாக்கி வாழ்க்கையில வென்றவர் சில பேர் தான். உங்களுக்குள்ள தோண்டு கொண்டிருக்கும் அந்த நம்பிக்கையை தட்டி எழுப்பக்கூடிய ஒரு கவிதை தான் இங்கே நமக்கு பாடமாக கொடுத்திருக்கிறார்கள். இந்த கவிதை எழுதியவர் மு. மேத்தா அவர்கள். நூல்வெளி வானம்பாடி இயக்க கவிஞர்கள் குறிப்பிடத்தக்கவர் தான் இந்த மு. மேத்தா அவர்கள். புதுக்கவிதையை பரவலாக்கிய முன்னோடிகளில் ஒருவராக இவரை நம்ம போற்றுகிறோம். கண்ணீர் பூக்கள், ஊர்வலம், சோழநிலா, மகுடநிலா உள்ளிட்ட பல நூல்களையும் திரைசை பாடல்களையும் இவர் எழுதியிருக்கிறார். கல்லூரி பேராசிரியராக பணியாற்றி ஓய்வு பெற்றவர். இவர் எழுதிய ஆகாயத்துக்கு அடுத்த வீடு என்னும் புதுக்கவிதை சாகித்ய அகாதமி விருது வாங்கியிருக்குது. மு. மேத்தா கவிதைகள் என்னும் நூலிலிருந்து நமக்கு இங்க ஒரு கவிதை கொடுத்திருக்கிறார்கள். நட நாளை மட்டுமல்ல இன்றும் நம்முடையதுதான். நட பாதங்கள் நடக்க தயாராய் இருந்தால் பாதைகள் மறுப்பு சொல்லப் போவதில்லை. பாதைகள் மறுப்பு சொல்லப் போவதில்லை. நெய்யாய் திரியாய் நீயே மாறினால் தோல்வியும் உனக்கு ஒரு தூண்டுகோலாகும். நெய்யாய் திரியாய் நீயே மாறினால் தோல்வியும் உனக்கு ஒரு தூண்டுகோலாகும். வெற்றி உன்னை சுற்றி வெளிச்ச விதை விதைக்கும். வெற்றி உன்னை சுற்றி வெளிச்ச விதை விதைக்கும். கவலைகளை தூக்கிக் கொண்டு திரியாதே, அவை கை குழந்தைகள் அல்ல. கவலைகளை தூக்கிக் கொண்டு திரியாதே, அவை கை குழந்தைகள் அல்ல. ஓடி வந்து கை குலுக்க ஒருவரும் இல்லையா, உன்னுடன் நீயே கை குலுக்கிக் கொள். ஓடி வந்து கை குலுக்க ஒருவரும் இல்லையா, உன்னுடன் நீயே கை குலுக்கிக் கொள். தூங்கி விழுந்தால் பூமி உனக்கு படுக்கையாகிறது. விழித்து நடந்தால் அதுவே உனக்கு பாதையாகிறது. தூங்கி விழுந்தால் பூமி உனக்கு படுக்கையாகிறது. விழித்து நடந்தால் அதுவே உனக்கு பாதையாகிறது. நீ விழித்தெழும் திசையே பூமிக்கு கிழக்கு, உன் விரல்களில் ஒளிரும் சூரிய விளக்கு. நீ விழித்தெழும் திசையே பூமிக்கு கிழக்கு, உன் விரல்களில் ஒளிரும் சூரிய விளக்கு. நட நாளை மட்டுமல்ல இன்றும் நம்முடையதுதான். நட என்று மு. மேத்தா அவர்கள் இந்த கவிதையை மிகவும் சிறப்பாக எழுதியிருக்கிறார். பாடலின் பொருள்: செயல்பட தொடங்கு, நாளை மட்டுமல்ல இன்றும் நமது நாள்தான். உனது பாதங்கள் நடக்க தயாராக இருந்தால் நீ செல்லும் பாதைகள் உன்னை எதிர்க்கப் போவதில்லை. உலகிற்கு ஒளியேற்ற எண்ணெயாய் திரியாய் உன்னையே நீ மாற்றினால் தோல்வியும் உன் உயர்விற்கு தூண்டுகோலாகும். வெற்றி உன் அங்கமாகி வாழ்வில் ஒளியேற்றும். கவலைகளை உள்ளத்தில் தேங்க விட வேண்டாம். உன்னை பாராட்டி புத்துணர் ஊட்ட ஒருவரும் இல்லை என்று வருந்தாதே. உன்னை விட ஒருவரும் உன்னை பாராட்டி புத்துணர் ஊட்ட முடியாது. நீ சோர்ந்து தளர்ந்தால் பூமி உன் நோய் படுக்கையாகும். நீ கிளர்ந்து எழுந்தால் அதுவே உனக்கு பாதையாகும். நீ செயல்பட புறப்படும் திசைதான் இனி இந்த பூமிக்கு கிழக்கு. கதிரவன் உன் விரல்களில் விளக்காக ஒளி வீசும். செயல்பட தொடங்கு, நாளை மட்டுமல்ல இன்றும் நமது நாள்தான். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம்.